Hi, hello, வணக்கம், welcome everybody to என்ன பாட்டு பாட தமிழ் film music quiz on your favorite தமிழ் nostalgia channel. This is season 6 episode 10 and இன்னைக்கான நிகழ்ச்சியோட டாபிக் புரட்சி தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவருடைய duet பாடல்கள். And இந்த பாடல்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட 3 virtual contestants இணையறாங்க. Today we have புவனேஸ்வரி, ரேவதி and ரோஹிணி. Let's begin என்ன பாட்டு பாட. கேள்விகள் இன்னைக்கு மொத்தம் 6 கேட்டகரிஸ்ல வரும். அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். Say cheese in the moonlight, so precious, how beautiful, just you and me, sparkling eyes. 6 கேட்டகரியில கேள்விகள் இருக்கு. இந்த கேட்டகரி நேம்ஸ் எல்லாமே அந்த பாடல் வரிகளுக்கு சம்பந்தமானவை. அண்ட் ஒரு கேட்டகரியிலும் 100, 200, 300 பாயிண்ட்ஸ்ல क्वेश्चन இருக்கு. கண்டஸ்டன்ட்ஸ் அவங்களுக்கு எந்த கேட்டகரியில எத்தனை பாயிண்ட்ஸ்ல கேள்வி வேணும் அப்படின்னு எடுத்து விளையாடலாம். So precious 100. So precious கேட்டகரியில precious stones அது சம்பந்தமான பாடல்கள் இருக்கும். ஓகேவா? ஓகே. இஸ் படம் பாரு பாட்டு பாடு. சோ படத்துல அந்த பாடலோடைய ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து நான் ஜிப்லி இமேஜா கொடுத்திருக்கேன். நீங்க அதுல இருந்து அந்த பாடல் பிடிக்கணும். சோ பாட்டுல வந்து ஒரு precious gem வரும் பாடல் வரியில. அது யாருன்னு தெரியறதா? of course அது ஒன்னு எம்ஜிஆர். அது நடிகை யாரு? நடிகை ஜெயலலிதா. ஆமா. சோ பாட்டு என்ன? தங்கரதத்தின் இல்ல இல்ல தங்கப்பதக்கத்தின் இல்ல இல்ல precious gem ன்னு சொன்னேன். precious தங்கம் வந்து precious metal. I said precious gem. இல்ல உங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு. I'm going to have to pass it. ரேவதி உங்களுக்கு தெரியுமா? மாணிக்க தேரில் மரகத கலசம் மின்னுவதென்ன, என்ன மன்னன் முகம் கனவில் வந்தது. அதுதான் அந்த பாடல். எஸ், மாணிக்க தேரில் மரகத கலசம். ஏன்னா மாணிக்கம்ங்கிறது ஒரு நவரத்னத்துல ஒண்ணு இல்லையா? precious gem. தேடி வந்த மாப்பிள்ளை படத்துல வந்த பாடல் 1970ல வந்தது. மெல்லிசை மன்னர் இசையில டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் சுசீலம்மா பாடினாங்க. கண்ணதாசனருடைய வரிகள். சோ ரேவதி அவங்களுடைய பாயிண்ட்ஸ் நீங்க எடுத்து யூ ஓபன் யுவர் அக்கவுண்ட். இது நேரடியான உங்களுக்கான கேள்வி. நீங்க உங்க கேள்வி எடுக்கலாம். ஸ்பார்க்லிங் ஐஸ் 300. ஸ்பார்க்லிங் ஐஸ் 300. ஓகே, எடுத்தோடனே 300 போறீங்க. இட்ஸ் கலக்கல் தான் வரும்னு நினைச்சேன். இட்ஸ் கலக்கல் பாட்டு. ஸ்பார்க்லிங் ஐஸ். சோ இது வந்து கண் சம்பந்தமான பாடல்கள். ஓகேவா? உங்களுக்கான பாடல் இப்ப வருது. ராமன் பார்த்த சீதை கண்கள் கன்னம் என்னும் ஒரு கிண்ணத்திலே, சீதை கேட்ட ராமன் உள்ளம் கரும்பு சாறு கொண்டு வருவாயோ, கவிதையானதும்மா. பாலும் பழமும் தேனும் திணையும் 4 கண்கள் கூடும்போது கனவு காணுதம்மா, என்ன வேண்டும் இன்னும் சொல்லலாமா? விழியே விழியே உனக்கென்ன வேலை, விருந்துக்கு வரவா நாளைக்கு மாலை. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து 2 விழிகள் பேசும் மொழியில் எழுத்துக்கள் இல்லை. சங்கி முழுங்கு லக்ஷ்மியோட. எஸ் 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 அதுதான் அந்த பாடல். இன்னொரு பாடல் கரெக்டா சொல்றீங்க. தட் வாஸ் லிட்டில் டிஃபிகல்ட். இட் வாஸ் நாட் தி ஈஸியஸ்ட் சாங். பட் நீங்க ரொம்ப கரெக்டா சொல்லிட்டீங்க. விழியே விழியே உனக்கு என்ன வேலை வந்து புதிய பூமி படத்துல வந்து 68ல மெல்லிசை மன்னர் இசையில டி.எம்.எஸ். அண்ட் சுசீலாம்மா பாடினாங்க. கண்ணதாசன் அவருடைய வரிகள். இன்னொன்னு வந்து 2 கண்கள் பேசும் மொழியில் எழுத்துக்கள் இல்லை. அது வந்து சங்கி முழங்கு 72ல. இதுவும் மெல்லிசை மன்னர் இசை தான். எஸ்.பி. பாலசுப்ரமணியம் சுசீலாம்மா பாடியிருந்தாங்க. கண்ணதாசனுடைய வரிகள் தான் இதுவும். சோ 2 பாடலையும் கரெக்டா சொல்லி 300 ரேவதி. எக்ஸலென்ட். So precious 300. ஓகே, சோ precious 300ல உங்களுக்கு மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். சோ பாடல் வரியில இருந்து வல்லின எழுத்துக்களை நான் எடுத்திருப்பேன். கச்சட தப்பற இருக்காது. அதுல இருந்து நீங்க பாடலை கண்டுபிடிக்கணும். நிறைய எழுத்து இல்ல அதுல. கடைசியில தான் கொஞ்சம் ஈஸியா, லாஸ்ட் லைன் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுல இருந்து யூ ஹேவ் டு வொர்க் அவுட். Okay. அண்ட் precious-ங்கறனால இதுல ஏதோ ஒரு some precious stone gem ஏதாவது இருக்கும் இதுல. Oh. லாஸ்ட் லைன் என்ன? அதுல கொஞ்சம் தான், ஒரு 2 எழுத்து தான் இல்ல. அது ஈஸி. கண்ணங்களின் மேலே.
முதல் வார்த்தை என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? ஒரு முதல் முத்தா? ரெண்டாவதுல ஒரு முத்து. ஓகே. இதுலயே வந்துடணும் உங்களுக்கு. என்னமோ மேல ஒரு முத்து. நேரம் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு. நீங்க அத பார்க்காமயே யோசிக்கிறீங்க. உங்களுக்கு நேரம் ஆயிடுமா? I'm going to have to pass it. ஓகே. புவனேஸ்வர், உங்களுக்கு தெரியுமா? தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே உந்தன் பட்டு கன்னங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ நீயும் விட்டு கொடுத்திடலாமோ. எஸ். எம்ஜிஆர் ஜெயலலிதா டுவெட் தான் தங்கப்பதக்கத்தின் மேலே. அழகான பாட்டு, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்ப விட்டதை இப்ப புடிச்சிட்டீங்க. முத்துங்கிறது ஒரு நவரத்னத்துல அதுதான் அதுல precious. எங்கள் தங்கம் படத்தோட 1960 அகைன் டிஎம்எஸ் சிலாமா காம்பினேஷன், எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசை, வாலி அவருடைய வரிகள் வந்த பாடல். சோ 300 பாயிண்ட்ஸ் நீங்க அவங்கள்ட்ட எடுத்துட்டீங்க புவனேஸ்வரி. சூப்பர். ஓகே, தேங்க்யூ. ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் வந்து புவனேஸ்வரி, நான் சென்னையில் இருக்கேன். ட்ரிச்சி தான் என்னோட நேட்டிவ். நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் யூனிவர்சிட்டி பேஸ்ட் அஃபிலியேட்டட் காலேஜில். இப்போ வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். எனக்கு 2 குழந்தைகள். இப்போ ரொம்ப தேங்க்ஸ் வந்து பிரியா மேம்க்கு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. My pleasure to have you on the show. Please pick your question. Just you and me 200. Just you and me 200. ஓகே, இட்ஸ் அ முன்னும் பின்னும். ஓகே, இது வந்து ஒரு புது வகை கேள்வி நம்ம நிகழ்ச்சியில. பாட்டுக்கு முன்னாடி வர காட்சி அதை நான் போட போறேன். அண்ட் அந்த காட்சியில இந்த பாடலுக்கான க்ளூவும் இருக்கு. ஓகே, சோ நீங்க அந்த காட்சியில இருந்து அந்த பாடலை கண்டுபிடிக்கணும். இந்த கேட்டகரி வந்து ஜஸ்ட் யூ அண்ட் மீ. சோ நீ, நான், உனக்கு, எனக்கு அந்த மாதிரி வார்த்தைகள் உள்ள பாடலா இருக்கும். ஓகேவா? ஓகே. ஒரு இதயம் தான், அதை ஒருத்தருக்கு தான் என்னால கொடுக்க முடியும். வார்த்தைக்கு வார்த்தை விட்டு கொடுக்காம பேசுறீங்களே. அப்படி பேசுறது நானா இல்ல நீயா? இது என்ன பாடல்? நானா இல்லை நீயா, நின்ற கதவை கொஞ்சம் திறந்தது நீயா இல்லை நானா, நீயா இல்லை நானா. எஸ் எஸ், அதான் அந்த பாடல். அவர் சொல்லிடுறாரு, அப்கோர்ஸ் அது நானா இல்ல நீயானாரு. பட் இருந்தாலும் கரெக்டா அதை நீங்க படம் இல்லையா? அதுதான் அந்த பாடல். இது வந்து ஆசைமுகம் படத்துல 65ல எஸ்.எம். சுப்பையா நாயுடு அவர் இசையில டிஎம்எஸ் அண்ட் சுசிலாமா பாடினாங்க. வாலி அவருடைய வரிகள். என்ன அழகா இருந்ததுல அந்த ஒரு ரொமான்டிக் காட்சி. ரொம்ப அருமையானது. ஆமா, எம்ஜிஆர் ஜோடியா அடிச்சுக்கவே முடியாதுங்க தமிழ் சினிமால. அதுவும் இந்த கடைசி ஸ்டான்ஸால அவ 2 பேரும் அப்படியே கேள்வியா கேட்டு இருக்கிறது அவ்வளவு அருமையா இருக்கும். அந்த இது ரசிச்சு கேடு. குட் ஈவினிங் எவ்ரிபடி. ஐம் ரேவதி, ரிட்டையர்டு பேங்க் எம்ப்ளாயி. சென்னையில் தான் இருக்கேன். ஆக்சுவலி ஒரு 10 months பேக் இந்த ஷோவை பார்க்க ஒரு சான்ஸ் கிடைச்சது. யூடியூப்ல பார்த்தேன். அதுலேருந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். ஆக்சுவலாக அந்த வெரைட்டி ஆஃப் வெர்ஷன்ஸு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. பிரியாவோட கண்டக்ட் பண்ணுற விதம் எல்லாமே. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இப்போ நம்மளோட மெமரி பவரையும் இது பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் எவ்வளோ தூரம் நம்ம மெமரி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரிஜிஸ்டர் பண்ணேன். தேங்க்ஸ் டு பிரியா ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்ஸ் கோமதி ஃபார் தி கோஆர்டினேஷன். How beautiful 300. How beautiful 300 is a கலக்கல் பாட்டு again for you. So 2 பாடல்கள் உங்களுக்கு கலந்து வரப்போகுது. இது வந்து How beautiful அப்படிங்கிற கேட்டகரினால இதுல பாடல்கள்ல வந்து பியூட்டி சம்பந்தமான வரிகள் இருக்கும். 100 கோடி பாடல் நெஞ்சில் ஊறுகின்ற வேளை இது, நடைபோடு நடைபோடு மனமென்ற தேரில் நடமாடும் மயில் போலவே, அந்திப்பொழுதில் தொடங்கும் அன்பு கவிதை அரங்கம், உன்னிடையோடு இடையோடு கொடி போல உள்ளம் விளையாட வந்த நிலவே. தெரிஞ்சுதா? அழகுக்கு மறுபெயர் பெண்ணா, அந்தி மாலி மலருக்கு மறுபெயர் கண்ணா. அது ஒண்ணு. அது ரொம்ப ஈஸி. இன்னொன்னு ஆமா,
இடையோடு இடையோடு கொடி போல உள்ளம் விளையாட வந்த நிலவே. அழகு சிரிக்கிறது அதுவா? இல்ல சாரி தெரியல. இல்ல சாரி எனக்கு ஸ்ரீகாலியே. ஓகே தெரியல. ஓகே ஐ அம் பாசிங் இட் டு ரோஹிணி. உங்களுக்கு தெரியுமா ஒரு ஆ, பாடல்? கட்டான கட்டழகு கண்ணா, உன்னை காணாத பெண்ணும் ஒரு பெண்ணா, அந்த சாங். எஸ் எஸ் பட்டாடை கட்டி வந்த மைனா. மைனா. எஸ் அதுதான். ஓகே. ஓகே ஆளுக்கு ஒரு பாடல் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. சோ முதல் பாடல் கட்டான கட்டழகு கண்ணா, அது வந்து குடும்ப தலைவன் படத்துல வந்து 62ல கேவி மகாதேவன் அவர்களை சில டிஎம்எஸ் சுசிலாமா பாடிருந்தாங்க. கண்ணதாசன் கூடிய வரிகள். இன்னொன்னு அவங்க சொன்னது அழகுக்கு மறு பெயர் பெண்ணா, அல்லி மலருக்கு மறு பெயர் கண்ணா. அன்னமிட்ட கை படத்துல வந்து 72ல வந்த படம் இது. இதுவும் கேவி மகாதேவன் அவர்கள் இசைதான். டிஎம் சௌந்தரராஜன் எஸ் ஜானகி பாடிருந்தாங்க. இது ஒரு டிஃபரெண்டா ஜானகி அம்மா இந்த பாடலை பாடிருந்தாங்க. வாலி அவர்களுடைய வரிகள். சோ ஆளுக்கு ஒரு ஆன்சர் சொன்னதால 100 பாயிண்ட்ஸ் ஈச். ரோஹிணி ஓபன் பண்ணிட்டாங்க அக்கௌண்ட்டை. நான் ஒரு ரிட்டையர்ட் பேங்க் எம்ப்ளாயி. என் பேர் ரோஹிணி ஸ்ரீதர். நான் பேஸ் எனக்கு எப்போவும் சென்னை தான். பட் இப்போ நான் அட் ப்ரெசன்ட் டைம் இன் கோயம்புத்தூர் ஃபேமிலியோட. எனக்கு ஒரே சன்னு. அவரு கல்யாணம் ஆகி சிங்கப்பூர்ல ஃபேமிலியோட இருக்கா. அண்ட் இந்த தமிழ் நாஸ்டால்ஜியா 1 year ஆச்சு நான் ரெஜிஸ்டர் பண்ணி. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு இந்த டீமுக்கு ஃபுல்லா என்னோட தேங்க்ஸ். இந்த மூன்லைட் 300. முதல் வரி என்ன? பெண்ணே பெண்ணோடு பேசுமோ, சுகம் என்னென்று கூறுமோ, என் முன்னே வராமல் தீருமோ, நிழல் முத்தங்கள் சிந்துமோ. இந்த மூன்லைட். சோ இது வந்து மூனுக்கு சம்பந்தப்பட்ட பாடல் வரி. இது ஆரம்பம் வந்து இட்ஸ் கனெக்டட் டு மூன்லைட். மூன். நேரமாயிட்டு இருக்கு. நிலவு ஒரு பெண்ணாகியா? இல்லை இல்லை இல்லை. ஓகே ஐம் கோனா ஹேவ் டு பாஸ் இட். புவனேஸ்வரி உங்களுக்கு தெரியுமா? பிரியா கொஞ்சம் ராகம் வண்டி சொல்ல முடியுமா? அது எப்படின்னு? அதெல்லாம் சொல்ல முடியாது. பெண்ணோடு பேசுமோ, சுகம் என்னென்று கூறுமோ, என் முன்னே வராமல் தீருமோ, நிழல் முத்தங்கள் சிந்துமோ. பறக்கும் பாவை. பாட்டு சொல்லுங்க. பறக்கும் பாவையில படம் வந்துடுத்து, பாட்டு வரலையே. டைம் ஆயிடுத்து. ரேவதி உங்களுக்கு தெரியுமா? நிலவென்னும் மேடை கண்டானோ, அவன் நிழலுக்கு நின்றானோ, மனமென்னும் ஆடை கொண்டானோ, அவன் பெண்மயக்கம் கொண்டானோ. சோ எஸ் அதுதான் அந்த பாடல். பறக்கும் பாவைன்னு வந்தாங்க புவனேஸ்வரி. ஆனா பாட்டை சொல்லிருக்காங்க. நிலவுன்னு ஆரம்பிக்கிறதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுதான் அந்த பாடல். நிலவென்னும் ஆடை கொண்டாளோ, அவள் தன் நிழலுடன் நின்றாளோ. என்ன ஒரு பியூட்டி பாருங்க இந்த பாட்டுல. ஒரு தடவையும் அது ஒரு பேசுறாங்களா பாடுறாங்களான்னு அப்படியே அனுபவிச்சு பாடிருப்பாங்க ரெண்டு பேருமே. டிஎம்எஸ் சுசிலாமா. லவ்லி சாங் பறக்கும். 1966ல வந்த படம் பறக்கும் பாவை. எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையில கண்ணதாசன் அவருடைய வரிகள்ல வந்த பாடல். சோ 300 more points to you ரேவதி. இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் நாஸ்டாலஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. நீங்களும் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற வெப்சைட்ல போய் உங்களுடைய டீடைல்ஸை பதிவு பண்ணுங்க. சே சீஸ் 200. சே சீஸ் 200. எப்ப சொல்லுவீங்க சே சீஸ்னு? சிரிக்கிறப்ப. Yeah, so that is what the songs are related to. இது வந்து மிஸ்ஸிங் லெட்டர். சோ பாடல் வரிகள்ல கச்சட தப்பற நான் எடுத்திருப்பேன். அதுல நீங்க பாட்டு சொல்லணும் உங்களுக்கான வரிகள். ஓகே. இதுல இரண்டாவது வரியில தான் இந்த கேட்டகரி சம்பந்தமான வார்த்தை இருக்கிறது. முதல் வரியில இல்ல. முதல் வரிங்கிறது முதல் 3 லைன் வந்து ஒரு வரி. அடுத்த 3 லைன் அடுத்த வரி. அது என்ன வரும்? 4வது லைன்ல முதல் வார்த்தை இருக்கே, அது என்னது? அது என்னவா இருக்கும்? இந்த கேட்டகரியோட வேர்ட் நினைச்சு. சிரிப்பும் சிரிக்கும் அழகு ஓரிடம். ஏன் ஓரிடம்? யாரிடம்?
யா யா ஓ எல்லாம் இருக்காதே, எல்லாமே வல்லின எழுத்து தானே. அதே வேர்டு ரிப்பீட் பண்ணுங்க. சிரிக்கும் அழகு சிரிக்கும் அழகு சிரிக்கும் அதுக்கும் பறக்கும் பறக்கும் வந்து பறக்கும் அது பறந்தோடி வரும்போது சிரிக்கும் அழகு சிரிக்கும் அது சிரித்தாடி வரும் மாது ஓடும். எஸ், அதுதான் அந்த பாடல். ஆனா நிறைய எழுத்து இல்ல, முழுக்கவே வல்லின எழுத்துக்கள் இந்த பாடல்ல. சோ அதனால ஐ தாட் ஓகே கொஞ்சம் ப்ராம்ப்ட் பண்ணலாம் உங்களன்னு. எஸ், அதுதான் அந்த பாடல். அழகான பாட்டு, பணக்கார குடும்பம் படத்துல 1964ல அந்த வளர்ச்சி அவங்க ஆடுற அழகு பியூட்டிஃபுல். விஸ்வநாதன் ராமூர்த்தி, சில TMS சுசிலாமா குரல்கள்ல, கண்ணதாசன் அவருடைய வரிகள்ல வந்து ஒரு பியூட்டிஃபுல் சாங். சோ அது வந்து புவனேஸ்வரி உங்களுக்கு 200 points for that. சேச்சிஸ் 300. கலக்கல் பாட்டு அகைன். இல்லாத ஏட்டிலே பழக பழக வரும் இசை போலே, எழுதாத பாட்டிலே தினம் படிக்க படிக்க வரும் கவி போலே, சொல்லாத சொல்லிலே மனம் உருகி நின்றேன் நான் தனிமையிலே. சிரித்து சிரித்து என்னை சீரே, அது ஒண்ணு. எழுதாத பாட்டில் சுவையான பொருளிலே சிரித்து 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 சிரிப்புல ஸ்டக் ஆயிட்டீங்க. ஆமா, புன்னகை சொல்லாத சொல்லிலே சிரிக்க தெரியல. ஓகே, லெட் மீ பாஸ் இட். ரோனி, உங்களுக்கு தெரியுமா அந்த இன்னொரு பாடல்? சரி, ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுவேலா அந்த இத வேர்ட்ஸ்? சொல்லாத சொல்லிலே மனம் உருகி நின்றேன் நான் தனிமையிலே. அது சொல்லிட்டாங்க, மனம் உருகி நின்று தனிமையில. ஆல்ரெடி செட். இது மூடு பண்ணி குளிர் எடுத்தா இல்லையே. இல்லை இல்லை இல்லை. புவனேஸ்வரி, உங்களுக்கு தெரியுமா? இல்ல மேம், ஐடியா இல்ல, தெரியல. ஓகே, இந்த பாட்டு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்ததே, நீங்க விட்டுட்டீங்க. ஆனா சிரித்தாலும் போதுமே செவ்வானம் தோன்றுமே, பார்த்தாலும் போதுமே பழச்சாறு ஊருமே. அந்த பாடல் நீதிக்கு பின் பாசம் 1963ல வந்தது. தேவி மாதேவன் அவர்களை சில TMS இன்னொரு பாட்டு நீங்க சொல்லிட்டீங்க, அது ரொம்ப ஆப்வியஸ் சாங். சிரித்து சிரித்து இறையிலிட்டாய் கண்ணம் சீவக்க சீவக்க வந்து கதை படித்தாய், நினைத்து நினைத்து நெஞ்சில் அடைத்து விட்டாய், பக்கம் நெருங்கி நெருங்கி இன்ப சுவை கொடுத்தாய். தாய் சொல்லை தட்டாதே 61ல வந்தது. இது சேம் காம்பினேஷன், கேவி மாதேவன், TMS, ஸ்ரீ சுசிலா, கண்ணதாசன், அதே குரூப் தான் இந்த பாடலும். ஸோ நீங்க ஒரு பாடலை மாத்திரம் சொல்லி 100 points இதுல உங்களுக்கு. So precious 200. So precious 200 is வள்ளுவன் பாடினால். பாடல் வரிகள் திருவள்ளுவர் எழுதியிருந்தால் எப்படி எழுதியிருப்பார் அப்படிங்கிற ஒரு கற்பனையில இந்த வரிகளை நான் மாத்திருக்கேன். மலர்ந்த முத்தன்ன பவள கொடியிடை நகை என்பார் பெயர். மலர்ந்த முத்தன்ன பவள கொடியிடை நகை என்பார் பெயர். தெரியல மேடம், பாஸ் பண்ணிடுறோம். பாஸ். ஓகே, கோஸ் டு புவனேஸ்வரி. உங்களுக்கு தெரியுமா? பவள கொடியிலே முத்துக்கள் பூத்தால் புன்னகை என்றே பேராகும், கன்னி ஓவியம் உயிர் கொண்டு வந்தால் தேனாகும். ஹம்மிங் தான் இந்த பாட்டுல அழகு. எல்லாரும் ஈஸ்வரி அவ்வளவு அழகா பாடிருப்பாங்க. ஐ மீன் ஹம்மிங் தானாலும் இது டுவேட் பாடல் தானே. ஏன்னா எம்ஜிஆர் அண்ட் KR விஜயா 2 பேர் இருப்பாங்க இதுல. பணம் படைத்தவன் படத்துல வந்தது 65ல.
ஷாஜஹான் அண்ட் மும்தாஜ் மாதிரி வேஷம் போட்டுட்டு பாடியிருப்பாங்க அவங்க. விஸ்வநாதன் ராமூர்த்தி, சில டிஎம் சௌந்தரராஜன் எல்லாரும் ஈஸ்வரி குரல்கள்ல வாலி அவருடைய வரிகள்ல வந்து பியூட்டிஃபுல் சாங். கரெக்டா கிராக் பண்ணிட்டீங்க நீங்க இதை. 200 points புவனேஸ்வரி. நம்ம என்ன பாட்டு பாட எபிசோட் பாடல்கள் எல்லாம் இப்போ ஸ்பாட்டிஃபைல கிடைக்குது. ஸ்பாட்டிஃபைல தமிழ் நாஸ்டால்ஜியா அல்லது என்ன பாட்டு பாடன்னு தேடி பாருங்க. இதில் சூப்பர் ஹிட் மற்றும் அரிய தமிழ் திரை இசை பாடல்கள் ஸ்பெஷல் கலெக்ஷன் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. எப்போ வேணாலும் கேளுங்க, ரசிங்க. ஜஸ்ட் யூ அண்ட் மீ 300. ஓகே, மியூசிக் மைஸ்ட்ரோ கேள்வி. இந்த பாடலை நீங்க கிராக் பண்றதுக்கு உங்களுக்கு நான் 3 க்ளூஸ் தரேன். முதல் க்ளூல நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா 600 பாயிண்ட்ஸ், ரெண்டாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ், மூணாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ். எல்லாம் நான் பாஸ் பண்ணிடுவேன். ஸோ உங்களுடைய முதல் க்ளூ என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஸோ ட்ரிவியா, இந்த பாடலுக்கு இசையமைத்தது கேவி மகாதேவன். ஆனா இந்த பாடல் வரிகளுக்கு பின்னாளில் மெல்லிசை மன்னர் இசையமைத்த ஒரு படத்துல வேற வடிவம் கொடுத்திருந்தார்கள். ஒரு இசையமைப்பாளரிடம் தன் காதலை சொல்ல நாயகி இந்த வரிகளை சொல்ல அவளுடைய நோக்கம் புரியாமல் அதற்கு இசை வடிவம் கொடுப்பார். இது என்ன பாடல்? புரிஞ்சுதா இந்த ட்ரிவியா? பாட்டு வந்து கேவி மகாதேவன் போட்டது. ஆனா வேற ஒரு படத்துல இந்த பாட்டு வரிகளை வந்து ஒரு பொண்ணு வந்து அந்த காதலன் கிட்ட அந்த வரிகளை சொல்ல அவர் அது போடணும். அவ காதலை சொல்றான்னு புரியாம அவருக்கு வேற ஒரு மெட்டு கொடுப்பாரு. அது அந்த படத்துக்கு இசை அமைச்சது வந்து எம்.எஸ். விஸ்வநாதன். இதுதான் உங்களுக்கான க்ளூ. இது என்ன பாடல்? இல்லைன்னா அடுத்த க்ளூ போலாம். அடுத்த இதுக்கு போயிடலாம். ஓகே, அடுத்ததுக்கு இது வந்து பாடல் வரிகள், சரண வரிகள். கடலுக்கு நதியே சொந்தம், காற்றுக்கு யார் சொந்தம், நீருக்கு நிலமே சொந்தம், நிழலுக்கு யார் சொந்தம்? எனக்காகவா நான் உனக்காகவா. ஹலோ, அது சிவாஜி பாட்டு. நீங்க சொல்ற பாட்டு சிவாஜி பாட்டுங்க. நான் எம்ஜிஆர் பாட்டு எபிசோட் இது. கடலுக்கு நதியே போலாமா? ஓகே, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வேற பாட்டு சொல்றீங்க. இது ரொம்ப ஈஸி, வேர்ட் க்ளோட் தான். பாட்டுல எல்லா வார்த்தையும் இருக்கு, டக்குன்னு சொல்லுங்க. உனக்கும் எனக்கும் தான் பொருத்தம், இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம், இதில் இருவருக்கும் பொருத்தம், இது யாருக்கு இங்கே கிடைக்கும், உனக்கும் எனக்கும் தான் பொருத்தம். சரி, இது முதல் க்ளூ ஒண்ணு கொடுத்தேனே, அது என்னன்னு ஞாபகம் இருக்கா இப்போ? என்னது? ஆமா, எம்.எஸ். விஸ்வநாதன் வந்து அதை இது பண்ணுவார் அப்படின்னு சொல்லி. இல்ல என்ன, அதான் எந்த படத்துல வரும் ஞாபகம் இருக்கா? இது அந்த 7 நாட்கள் படம் ஞாபகம் இருக்கா? அதுல பாக்யராஜ் கிட்ட போய் அம்பிகா சொல்லுவாங்க, இந்த வார்த்தையை கொடுப்பாங்க. அவரு உனக்கும் எனக்கும் உனக்கும் எனக்கும் அடுத்த லைன் என்னன்னு அவரு கேட்பாரு. அவங்க உடனே நீ வாத்து நீ வாத்து அதுக்கும் மியூசிக் போடுவாரு. ஓ, அந்த கனெக்ஷன் தான் சொன்னேன். அந்த ஒரு கனெக்ஷன். மெல்லிசை மன்னர் அதுதான் சொல்லிருந்தேன். பட் என்ன, நீங்க வந்து 3வது க்ளூக்கு அப்புறமா நீங்க பாட்டை கண்டுபிடிச்சிட்டீங்க. சோ உங்களுக்கு வந்து அது தட் வாஸ் such an obvious clue, பட் எஸ், அதுதான் அந்த பாடல். இது வந்து முகராசி படத்துல வந்து 66ல அகைன் கேவி மகாதேவன் அவர்கள் இசையில டிஎம்எஸ் சுசீலாமா பாடிருந்தாங்க. கண்ணதாசன் அவருடைய வரிகள். 300 பாயிண்ட்ஸ் ஃபார் திஸ். ஸ்பார்க்லிங் ஐஸ் 200. பாட்டுக்கு பாட்டெடுத்து பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள். அவள் விழிகள் காலை கதிராக, அழகிய மேனி திறந்த வெளியாக, கரங்கள் தீண்டும் சுகம் இதமாக, ஜென்மங்கள் வாழ்வோம் இனிதாக. கண்கள் இரண்டும் விடி விளக்காக, கட்டழகு மட்டும் வெட்ட வெளியாக, அப்புறம் கைகள் இரண்டும் தொட்ட சுகமாக, கலந்திருப்போமே யுகம் யுகமாக. சூப்பர், எஸ், அழகா பாடியும் காமிச்சிட்டீங்க. எஸ், அதுதான் அந்த கண்ணன் என் காதலன் படத்துல வந்தது கண்கள் இரண்டும் விளக்காக. 68ல வந்த படம் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையில, டிஎம்எஸ் சுசீலாமா குரல்கள்ல, வாலி அவர்களுடைய வரிகள்ல. சோ 200 பாயிண்ட்ஸ் ரேவதி. எக்ஸலென்ட். வாணிஸ்ரீயோட நினைக்கிறேன்ல. வாணிஸ்ரீ, ஆமா. அதனால இந்த படம் இதுல ஜெயலலிதாவை வந்து ஜோடியா இல்லாம வாணிஸ்ரீயா போட்டது வந்து ரசிகர்கள் ஏத்துக்கலையா. ஆக்சுவலி படம் எடுக்கும்போது சொன்னாங்களாம் சில பேர்லாம், இப்படி போடாதீங்கன்னு. ஆனா டைரக்டர் இல்ல நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி எடுக்கவே அது வந்து எடுபடலை அப்படிங்கிறது படிச்சிருக்கேன். How beautiful 200. How beautiful 200. ஓகே, முகமும் குரலும். நான் வந்து படத்துல நடிச்சவங்க பாடினவங்க
காம்பினேஷன் கொடுக்குறேன். நீங்க அதுல இருந்து பாட்டை சொல்லணும். நடித்தது அஃப்கோர்ஸ் எம்ஜி ராமச்சந்திரன் மற்றும் வெண்ணிராடை நிர்மலா. பாடியது வந்து சுசீலா அம்மாவும் கேஜே யேசுதாசும். இது என்ன பாட்டு? ஹவு பியூட்டிஃபுல் கேட்டகரி. ஸோ அழகு அப்படிங்கிற வார்த்தை பாடல்ல இருக்கு ஆரம்பத்துல. வெண்ணிராடை நிர்மலா எம்ஜிஆர் எவ்வளவு பாட்டுங்க இருக்கு? 2-3 பாட்டு தான் இருக்கு. ஐ திங்க் 2 பாட்டு தான் நினைக்கிறேன். அழகுக்கு மறுபெயர் பெண்ணா அந்த பாட்டா? இல்லையா, அது ஜெயலலிதா பாட்டு. அது ஆல்ரெடி வந்துடுத்தேன். அது எஸ் ஜானகி டிஎம்எஸ் அது பாட்டு. பாஸ் பண்ணிட்டு ஓகே, பாஸ். இட் கவுண்டர் கிளாக் வைஸ் பாஸ். இட் கோஸ் டு ரேவதி. ரேவதி உங்களுக்கு தெரியுமா? அழகெனும் ஓவியம் இங்கே, உன்னை எழுதிய ரவிவர்மன் எங்கே, இலக்கிய காவலன் இங்கே, உன்னை இயற்றிய பாவலன் எங்கே. எஸ் எஸ், ஊருக்கு உழைப்பவன். எஸ், ஒரு அழகான பாடல். இது வந்து வெண்ணிராடை நிர்மலா ஃபீச்சர் ஆயிருக்காங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த பாட்டு வந்து நிறைய நம்ம கேட்டிருக்கோம், பார்க்காததுனால. பட் ஊருக்கு உழைப்பவன் படத்துல அவங்க ஜோடிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். 1976ல வந்த படம் இது. மெல்லிசை மன்னரோட இசையில யேசுதாசன் சுசீலா பாடியிருந்தாங்க. புலமை பித்தன் அவருடைய வரிகள். ஸோ நீங்க அவங்க பாயிண்ட் எடுத்துட்டீங்க. என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸ்களுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in கிஃப்ட் வவுச்சர் பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. இந்த மூன்லைட் 200. இந்த மூன்லைட் ஒரு துளி பாட்டு. ஒரு பாட்டு வந்து துளியோண்டு இருக்கும், கேட்கும். அதுல இருந்து நீங்க அந்த பாட்டை சொல்லணும். பாட்டோடைய BGM. ஸோ இட் கம்மிங் அப் நவ். அன்று ஒரு நாள் ஆனந்த திருநாள், இன்று நினைத்தால் என்னென்ன சுகமோ, பாதி விழிகள் மூடி கிடந்தேன் பாவை நீ. அன்றொரு நாள் இதே நிலவில் அவள் இருந்தாள் என் அருகே, நான் அடைக்கலம் கண்டேன் உன் அழகை, நீ அறியாயோ வெண்ணிலவே. எஸ் எஸ், அதான் அந்த பாடல். நாடோடி படத்துல வந்த பாடல் அது. 1966ல வந்தது. மெல்லிசை மன்னரோட இசையில TMS சுசீலாமா குரல்கள், அன்னதாசன் அவருடைய வரிகள். 200 பாயிண்ட்ஸ் புவனேஸ்வரி உங்களுக்கு. சேச்சீஸ் 100. பிக்சர் பசல். கடைசியில இருக்க இமேஜ் பார்த்தா தெரிஞ்சிடணும் அது என்ன பாட்டு. என்ன ரொம்ப லிட்டரலா யோசிக்கிறீங்களே. ஓகே. அங்கே அங்கே சிரிப்பவர்களா? இல்ல, அது சோலோல சிரித்தார்கள் சிரி இல்ல, I'm going to have to pass it. இல்ல இல்ல இல்ல. ஓகே. சிரித்தாள் தங்க பதுமையா? இல்ல 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 இல்ல. ஓகே. புவனேஸ்வரி, இட் பாசஸ் டு யூ. என்ன பாடல்? இல்ல. ரோஹிணி, உங்களுக்கு தெரியுமா? கடைசியில இருக்கிறது என்ன? நீங்க வந்து ரொம்ப பாயிண்ட்ல பின்தங்கி இருக்கீங்க. அதனால I'll give you some clues. லாஸ்ட்ல இருக்கிறது என்ன? இது அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சீங்கன்னா பாட்டு சொல்லிடலாம். கடைசியில இருக்க ஒரு படம் அது. கையில என்னங்க இருக்கு? சாவி. சாவி இல்ல, அது சாவி இல்ல. டாலர் போட்டிருக்கு. டாலர் எங்க போட்டிருக்கோம்? எதுல போட்டிருக்கோம்? பதக்கமா? அல்ல, அந்த டாலர் இல்லங்க, பைசா டாலர்ல. அது என்னது? அது அது வாட் டஸ் இட் லுக் லைக்? பணமா? துணி வாங்கும் போது பின்னாடி மாட்டி இருப்பானே, அதுல இருக்கும்ல அது எவ்வளவு அமௌண்ட்னு. அதுக்கு என்ன, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஐயோ, இதுக்கு மேல நான் எப்படி க்ளூ டாக். டாக், அது பிரைஸ் டாக். டாக், அத தமிழ்ல சொல்லுங்க. பிரைஸ் டாக் என்ன சொல்லுவீங்க? ஓகே. இல்ல இல்ல, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. I'm going to reveal the answer. இது ரேவதி. நான் சொல்றேன். ஆமா, இந்த புன்னகை என்ன விலை? ஆமா, முதல்ல விட்டுட்டீங்க. சிரிப்பிலேயே யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே. எஸ்,
சீஸ்னா சிரிப்புங்கிறது மாத்திரம் இல்லையே, புன்னகையும் ஒரு வேர்டு இருக்கு இல்லையா? சோ அதுதான் அந்த பாடல். இந்த புன்னகை என்ன விலை, என் இதயம் சொன்ன விலை. அந்த பாடல் தெய்வத்தாய் படத்தை 1964ல மன்னர்கள் இசையில டிஎம்எஸ் சுசீலா அம்மா குரல்கள்ல வாலியோடைய வரிகள். இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. Just you and me 100. ஓகே, முதல் வரி என்ன? சோ உங்களுக்கு வந்து பாடல் வரி நான் மிடில் எங்கேயாவது கொடுத்துருப்பேன். நீங்க முதல் வரியை சொல்லணும். சின்ன உடல் நீரில் ஆடும், ஜில்லென்ற காற்றில் வாடும், பொன்வண்ண பெண்மேனி தண்ணீரில் தள்ளாடுமோ. சின்ன உடல் நீரில் ஆடும், ஜில் என்ற காற்றில் வாடும், பொன் வண்ணம் என் மேனி தள்ளாடுதோ. என் மொழியும் உன் வாழும் சந்தித்தால் உனை வெல்லும் மனம் துள்ளும் இன்பத்தால். எஸ் குடியிருந்த கோயில் படத்துல வந்து ஒரு அருமையான லவ்லி சாங் இது. டிஎம்எஸ் எல்லாம் ஈஸ்வரி அவர்கள் குரல்கள்ல குடியிருந்த கோயில் படத்துல 1968ல வந்தது. மெல்லிசை மன்னருடைய இசையில வாலி அவருடைய வரிகள். ரோஹிணி 100 more to your account. தமிழ் நாஸ்டால்ஜியா நியூஸ் லெட்டர் படிச்சிருக்கீங்களா? வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை உங்க இன்பாக்ஸுக்கு இது தேடி வரும். இதில் சுவாரஸ்யமான இசை தகவல்கள் மற்றும் உங்களுக்கான ஒரு பிரத்யேக கேள்வியும் காத்திருக்கு. பிரியா தமிழ் நாஸ்டால்ஜியா.com ஐடியிலிருந்து மெயில் வரும். வரலைனா ஸ்பாம் ஃபோல்டர் செக் பண்ணுங்க. இந்த மூன்லைட் மேம் 100. இந்த மூன்லைட் வீடியோ பசில். சோ உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வரும். அதுல இருக்கிற இது எதை சிக்னிஃபை பண்றது, அது அப்படியே நீங்க வார்த்தையா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாடல் வரும். அண்ட் ரிமெம்பர், இது வந்து டூயட் சாங். இது ஞாபகம் வச்சுட்டு பாட்டு. வீடியோல என்ன நடந்தது அதை அப்படியே நீங்க வரிகளா சொல்லுங்க. நிலவு ஒரு பெண்ணாகி. அதுதான் நான் சொன்னேன், இது டூயட் பாட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து தனி பாடல். அது அர்த்தம் அதுதான், ஆனா டூயட் சாங். அன்று வந்ததும் இல்ல, இஷ்டத்துக்கு நீங்க கெஸ் பண்றீங்க. நோ, ஐம் கோனா ஹேவ் டு பாஸ் இட். ரோஹிணி உங்களுக்கு தெரியுமா? அவங்க மீனிங் சொல்லி சந்திரோதயம் ஒரு பெண்ணானதும். எஸ் எஸ், அதுதான். நான் தான் முதலே சொன்னேன் டூயட் சாங் யோசிங்க. அவங்க வந்து நிலவு ஒரு பெண்ணாகி, அதுக்கும் இந்த பிக்சர் ஃபிட் ஆகும். ஆனா நம்மளுடைய தீம்ல அது ஃபிட் ஆகாது. சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, செவ்வானமே உந்தன் இதமானதோ. எஸ், அதுதான் அந்த பாடல். சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, செந்தாமரை இரு கண்ணானதோ. இது அழகா பாடுவாரு செந்தாமரைன்னு பாடலாம் அத. ஆனா அவர் செந்தாமரை இரு கண்ணானதோ. எம்ஜிஆருக்காக அவர் செய்யற சில கிமிக்ஸ்ல இது ஒண்ணு. இந்த அதாவது அந்த மாதிரிதான் அவரோட ப்ரொனன்சியேஷன் எல்லாம் இருக்கும் அவர் எம்ஜிஆருக்கு பாடும்போது. சந்திரோதயம் படத்துல 1966ல வந்தது. மெல்லிசை மன்னருடைய இசையில டிஎம்எஸ் சுசீலா அம்மா குரல்கள்ல வாலி அவருடைய வரிகள். எங்க ஓடி போச்சு. எனிவே, சோ ரோஹிணிக்கு 100 பாயிண்ட்ஸ். ரேவதி, உங்க கேள்வி எடுக்கலாம். ஐஸ், ஸ்பார்க்லிங் ஐஸ். ஸ்பார்க்லிங் ஐஸ் 100. மாத்தி ஓசி. ஸோ இந்த படத்துல வந்து உங்களுக்கு பிக்சரும் இருக்கும், லெட்டர்ஸும் இருக்கும். அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி நீங்க பாடலை ஃபிகர் அவுட் பண்ணணும். உங்களுக்கான பாடல் கனவுகளேவா? விழி கண் வரணுமா? இந்த கண்ணுல ஸ்பெஷலா ஏதோ இருக்கே, வித்தியாசமா ஒண்ணு இருக்கே. நான் க்ளூ கொடுக்க மாட்டேன். கண்ணில் வந்து மின்னல். கண்ணில் வந்து மின்னல் இது இல்லையா? காவிய கலை. ஓஹோ, ஓகே. மின்னல் எங்க இருக்கு அதுல? மின்னலே இல்லையா அதுல? ஆமா ஆமா. இல்ல, நீல நிறம். நீல நிறம் இல்லை, நீலங்களில் ஒரு நீண்ட கனவு வந்தது. ஆமாடி. சாரி. நீல நயனங்களில் ஒரு நீண்ட கனவு. அதான் அப்பெல்லாம் கேட்டிருந்தேன் ஸ்பெஷலா ஏதோ இருக்கேன்னு. நமக்கு கண்ணு வந்து நீல கலர்ல இருக்கும். அது ஒரு ரேர் அக்கரன்ஸ் இல்லையா? வெளிநாடுகள்ல தான் நம்ம பார்க்கலாம். நீல நயனங்களில் ஒரு நீண்ட கனவு வந்தது, அதன் கோல வடிவங்களில் பல கோடி நினைவு வந்தது. ஏன் வந்து இதுல வாலி வந்து நீல நயனங்கள்னு எழுதினாருன்னு எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம்.
ஏன்னா நம்ம ஊர்ல யாருக்கு நீலக்கண்ணு இருக்கு? ஐஸ்வர்யா ராய் அப்பெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு கூட பச்சை கலர்ல தான் இருக்கும் கண்ணு. ஸோ நீலக்கண்ணு யாருக்காக அவர் எழுதினார்னு எனக்கு புரியல. எனவே நாளை நமது படத்துல வந்தது 75ல மெல்லிசை மன்னரோட இசையில ஏசுதாசன் சுசிலாமா பாடிருந்தாங்க வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ ஒரு மாதிரி கடைசியில வந்து சேர்ந்துட்டீங்க ரேவதி. எஸ். ஃபைனல் கொஸ்டின் இஸ் ஃபார் ரோஹிணி. Yes. உங்களுக்கு வந்து Yes. பியூட்டிஃபுல் How 100. உங்களுக்கு ஒரு பிக்சர் பசில். ஸோ கார்ட்டூன் க்ளூ தான் உங்களுக்கு. இது ஷுட் பி ஃபேர்லி ஈஸி. சொல்லிடுங்க பார்க்கலாம். முதல் வார்த்தை என்ன? உலகம். ம். உலகம் அழகு துணைகளின் சுரங்கம், பருவ சிலைகளின் அரங்கம், காலமே ஓடிவா, காதலை தேடிவா. எஸ். அதான் அந்த சுரங்கம் அது கீழே போட்டிருந்தது. அது ஆனா நீங்க உலகத்திலே இருந்தே பாட்டை கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ எஸ், தட் இஸ் த சாங். உலகம் சுற்றும் வாலிபன் படத்துல வந்து ஒரு பியூட்டிஃபுல் சாங். 1973ல வந்தது. மெல்லிசை மன்னரோட இசையில டி.எம். சௌந்தரராஜன் அண்ட் எஸ் ஜானகி அம்மா பாடியிருந்தாங்க. கண்ணதாசன் அவருடைய வரிகள். ஸோ ரோஹிணி பாயிண்ட்ஸ். ஸோ தட் க்ளோசஸ் அவர் போர்ட். டுடே வாஸ் another wonderful episode. இது தயாரிக்கிறதுலே எனக்கு அவ்வளோ குஷியா இருந்தது. ஏன்னா அஃப்கோர்ஸ் புரட்சி தலைவருடைய பாடல்கள்லாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த பாடல்கள். அதுவும் டூயட் பாடல்னா ரொம்ப எக்ஸ்ட்ரா ஸ்வீட் அண்ட் ஸ்பெஷல் எல்லாமே. ஸோ ஐ ரியலி ஹேட் ஃபன் ப்ரிப்பேரிங் திஸ் அண்ட் ஆல் த கண்டஸ்டன்ஸ் ரொம்ப நல்லா விளையாடினாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ பாயிண்ட்ஸ் என்ன நம்ம பார்த்துடலாம். வி ஹாவ் புவனேஸ்வரி அட் 1400. Revati also at 1400. So both Bhuvaneshwari and Revati today share the honors. Top spot la irukanga. And Rohini with 400 points. So இன்னைக்கு கேம் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்த வாரம் ஒரு ஸ்பெஷல் எபிசோட். ஏன்னா நெக்ஸ்ட் வீக்ஸ் அவர் எபிசோட் வில் பி என்ன பாட்டு பாட உடைய 200வது எபிசோட். ஸோ 200th எபிசோட் இஸ் வாட் we are going to be seeing next week. And இந்த எபிசோட் is going to be very special because it will be a கங்கை அமரன் ஸ்பெஷல். ரொம்ப நாளா இவருடைய பாடல்கள் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ அண்ட் இதுல ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்க போகுது. இட்ஸ் நாட் கோயிங் டு பி a நார்மல் எபிசோட். அது என்னங்கிறத நீங்க கலந்து கொண்டு பாருங்க. அடுத்த வாரம் உங்களை நான் சந்திக்கிறேன். in our 200th episode. Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye bye.